ஜஸ்ட் ஒரு 6000 7000 இருந்தாலே உங்களால் ஒரு செட் இங்கே வந்து 1.5 சென்ட் இடத்த வாங்க முடியும். கோயில்பாளையம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கரூலூர் ரோட்ல வந்தீங்கன்னா பொன்னையங்கொண்டம்புதூருக்கு அடுத்த ஜங்ஷன் தான் சென்னப்பச்செட்டி. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட், ரோடு ஃபேசிங்லேயே தான் நம்ம லோட்டஸ் டவுன் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு. இது இந்த ஏரியா ஃபுல்லாவே எடுத்தீங்கன்னா பியூர் செம்மண் பூமி தான். சைட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவல் சைட். இது மொத்தமா ஒரு 4.5 ஏக்கர் நம்ம பண்ணிருக்கோம். மொத்தமா ஒரு 105 சைட் உள்ள ஒரு கேடட் கம்யூனிட்டி. நம்ம ரோடு எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா 30 அடி 33 அடி தார் ரோடு கொடுத்துருக்கோம். பைப் லைன்லயும் தண்ணி வரும். மழை தண்ணி ஓடுறதுக்காக ட்ரைனேஜ் காங்கிரீட்ல பண்ணிருக்கோம். 3 ஜீப் லைன் முதற்கொண்டு லேஅவுட் குள்ள கொண்டு வந்தாச்சு. சோலார் ஸ்ட்ரீட் லைட் உள்ள கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இப்ப லேஅவுட் குள்ளேயே உள்ள 30 வீடுக்கு மேல ஆயிருச்சு. ஒரு 6 வீடு குடியிருக்கிறாங்க. நீங்க சென்னையை கம்பேர் பண்ண போது கோயம்புத்தூர்ல இப்ப ஏகப்பட்ட இடத்துல ஐடி பார்க் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு கிளைண்டோட ப்ரிஃபரன்ஸ் தான். சதுரடி 1950 ரூபாய்க்கு பண்றோம். கேரண்டிட்டா குவாலிட்டியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டு பிளானிங்ல சொன்ன டேட்ல முடிச்சு பண்ணி கொடுத்துடலாம். தாராளமா பர்ஃபெக்ட்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். நீங்க வந்தா மட்டும் போதும். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டவுன். இப்போ இது வரைக்கும் நம்ம நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம்ல. இந்த வீடியோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் இல்லைனா நான் வீடு வாங்கணும் என் கனவு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும். சேவ் பண்ணிக்கோங்க. மற்ற முக்கியமாக உங்கள் சொந்தக்காரங்களுக்கு இதை அனுப்பிச்சி விடுங்க. நிறையா பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறதே பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரீம் ஹவுஸ் கிடைக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6000 7000 இருந்தாலே உங்களால் ஒரு செட் இங்கே வந்து 1.5 சென்ட் இடத்த வாங்க முடியும். ஒரு மினிமம் ஒரு 5000 ரூபா இருந்தால் போதும் 1 BHK வீடு வாங்கலாம். 25000 ரூபா இருந்தால் 2 BHK வீடு வாங்கலாம். இங்கே 3 BHK வரைக்கும் பண்ணுறாங்க. இல்லை உங்களுக்கு எத்தனை BHK வேணாலும் பண்ணி தந்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ வணக்கம், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி? சூப்பராக இருக்கும். லோட்டஸ் டவுன் நீங்கள் லோட்டஸ் டவுன் கூப்பிடும்போது என்ன ரொம்ப ஏதோ சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா கடைசியாக காலப்பட்டியிலேருந்து கரெக்டாக ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டாங்க. ரொம்ப அதை நியருங்க. ஏதாவது சென்டருங்க. இந்த சைடு போனால் சித்ரா பக்கம், இந்த சைடு போனால் கோயில்பாளையம் சரவணம்பட்டி பக்கம், இந்த சைடு போனால் அன்னூர் பக்கம், இந்த சைடு போனால் உங்களுக்கு அவினாசி ரோடு தென்னம்பாளையம் பக்கம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது இது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரோ, இந்த இடத்துக்கு நான் வரணும்னா எப்படி வரணும்? இப்போ நம்ம கோயம்புத்தூருக்குள்ள இருந்து வரவங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 2 ரோடு பேஸ் பண்ணி இருக்கு. ஒன்னு அவினாசி ரோடு பேஸ் பண்ணி வர மாதிரி இருந்தா சித்ரா, காலப்பட்டியில இருந்து குறும்பம்பாளையம் இந்தியன் பப்ளிக் ஸ்கூல்ல இருந்து கரூலூர் வர ரோட்ல வந்து அப்ரோச் பண்ணி வரலாம். எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து சென்னப்பச்செட்டி. அடுத்து சத்தி ரோடு பேஸ் பண்ணி வராங்க, சரவணப்பட்டி பேஸ் பண்ணி வராங்கன்னா குறும்பாளையம் வந்து வரலாம். அடுத்து கோயில்பாளையம் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல்ல இருந்து எக்ஸாக்டா கரூலூர் ரோட்ல வந்தீங்கன்னா பொன்னையங்கொண்டம்புதூருக்கு அடுத்த ஜங்ஷன் தான் சென்னப்பச்செட்டி. அங்கதான் நம்ம லோட்டஸ் டவுன் இருக்கு. இதே அவினாசி ரோட்ல தென்னம்பாளையத்துல இருந்து வரலாம், கருமுத்தம்பட்டியில இருந்து வரலாம், அவினாசில இருந்து வரலாம், அன்னூர்ல இருந்து வரலாம். எப்படி பார்த்தாலும் ஒரு சென்டர். அதாவது எனக்கு பஸ்ஸுக்கும் பிரச்சனை கிடையாது, ஒரு டிராவலுக்கும் நீங்க பெருசாலாம் அழட்டிக்கவே வேண்டாம், நீட்டா வந்துடலாம். ஓகே பிரதர், இப்போ இங்க வரதெல்லாம் ஓகே பிரதர். எங்க மக்களுக்கு ஒரு சென்ட் எவ்வளவு கொடுக்க போறீங்க? நம்ம லேண்ட் வந்து ஒரு சென்ட் வந்து 6,90,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம். 6,90,000 ரூபாய் ஒரு சென்ட். நான் இங்க மினிமம் எவ்வளவு வாங்கணும்? மினிமம் சைட் நம்ம பிரிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1.5 சென்ட்ல இருந்து அவைலபிள் இருக்குங்க. 1.5 சென்ட்ல இருந்து எடுத்து 1.5ல இருந்து இருக்கு. அடுத்து 2.25, 3, 3.5, 5, 6 இந்த மாதிரி எல்லா மெஷர்மென்ட்லயும் சைட் அவைலபிள். ஓகே, அதாவது நான் மினிமம் 1.5 எடுத்துக்கணும். ஆனா எவ்வளவு வேணா சைட்ஸ் நம்ம தாராளமா. ஆமாங்க. எனக்கு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் பிளேஸ். ஏன்னா நான் வரும்போதே அத்தனை காலேஜஸ் பார்த்துட்டு அத்தனை ஸ்கூலை பார்த்துட்டேன். சொல்லவே வேண்டாம், கேஎம்சிஹெச் இருக்கு ப்ரோ. இப்போ மேட்டர் என்னன்னா எனக்கு வீடு கட்டணும். ஓகே, வீடு கட்டுறதுல மினிமம் எனக்கு இப்போ நான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்க, என்னால் ஒரு 1 BHK தான் வேணும். நான் எவ்வளோ ரூபாய் கட்டி தருவீங்க? இங்கே சிங்கிள் பெட்ரூம் வந்து ஒரு 1.5 சென்ட் இடத்துல ஒரு ஹாலு, கிச்சன், பெட்ரூம், டாய்லெட்டோட ஒரு சிங்கிள் பெட்ரூம் வீடு பண்றோம் அப்படின்னா 19 லட்சம் ரூபாய் ஆகும். 19 லட்சம். இது கையில அதிகபட்சமா ஒரு 1ல இருந்து 2 லட்சம் ரூபாய்க்குள்ள பேமெண்ட் இருந்தா மீதி அமௌண்ட் கேரண்டியா லோன் பண்ணி கொடுத்தாலும் ஒரு 6 ரூபா 7 ரூபா இருந்தா அவங்களால, அதாவது ஒரு வாடகை பணம் கட்டிட்டு இருக்காங்கன்னா அது இஎம்ஐயா கட்டி. ஆமா, இப்போ ஒரு 19 லட்சம் ரூபாய் வீடு வாங்குறோம், கையில ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம், ஒரு 17 லட்சம் ரூபாய் லோன் போறோம்னா அதிகபட்சமா ஒரு 12 ரூபா to 13 ரூபாய் இஎம்ஐ வரும். மாசம் இஎம்ஐ பேங்க்ல நம்ம பே பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ ஒரு 2 BHK வீடு வேணும். 2 BHK நார்மலா ஒரு 2.25 சென்ட் இடத்துல நல்ல ஒரு கார் பார்க்கிங்கோட நம்ம பண்ணணும். 2.25. ஆமா, 2.25 சென்ட் இடம், நல்லா கொஞ்சம் கார் பார்க்கிங்கோட இடமும் வீட்டை சுத்தி கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்படுது, கார்டன் ஏரியா வேணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 32 லட்சம் ரூபாய்க்குள்ள கேரண்டியா இங்க டபுள் பெட்ரூம் வீடு பண்ண முடியும். அதுக்கு இனிஷியல் பேமெண்ட் ஒரு 2 ரூபா 3 ரூபா நம்மள கையில இருந்து கொடுக்க முடியும். மீதி ஒரு 30 லட்சம் ரூபாய்க்குள்ள லோன் போறோம் அப்படின்னா அதிகபட்சமா 25 ரூபா to 26 ரூபாய் இஎம்ஐ. இப்போ இனிஷியல் அமௌண்ட் ஏன் சொல்றாங்கன்னா நீங்க எவ்வளவு இனிஷியல் அமௌண்ட் கட்டுறீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு லோன் கம்மியாகும், இஎம்ஐ கம்மியாகும். அதுதான். ஓகே ப்ரோ, இப்போ வந்து இது சென்ட் எல்லாம் ஓகே ப்ரோ. நான் இங்க வரேன் அப்படின்னா எனக்குன்னு சில அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்கும். தண்ணி, கரண்ட், முக்கியமா பஸ், என் குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஸ்கூலு, எங்க பசங்க இருந்தாங்கன்னா அவங்க காலேஜ், நான் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல். ஓகேங்க, இதை பத்தின அம்யூனிட்டிஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் ரோட் ப்ராஜெக்ட். கன்டினியூஸா உங்களுக்கு டைமிங் பஸ் இருக்கிற ப்ராஜெக்ட், ரோடு ஃபேசிங்லேயே தான் நம்ம லோட்டஸ் டவுன் அமைஞ்சிருக்கு. பிளஸ் ஸ்கூல்னு எடுத்தீங்கன்னா பக்கத்துல சிபிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், கவர்மெண்ட் ஸ்கூல் முதற்கொண்டு நியரஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டிராவல் டைமுக்குள்ள இருக்கு. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, கோவை வித்யா ஸ்ரீராம் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் நியரஸ்ட் இருக்கு உங்களுக்கு. இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வீடுன்னு காட்டி வர போது பக்கத்துல நியரஸ்ட் பெட்ரோல் பங்க்,
சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பிளஸ் பேக்கரி, ஹோட்டல், இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஜங்ஷன்ல எக்ஸாக்ட்டா நம்ம பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 200-300 மீட்டர்ல ஏன்னா இப்ப நாங்க சாப்பிட போயிட்டு வந்தோம், இன்னும் அதுக்குள்ள வந்துருச்சு ஹோட்டல், இன்னும் அதுக்குள்ள எப்படி தான் கிட்டத்தட்ட, ஏன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கு, போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஓகே ப்ரோ, இது ஓகே. தண்ணி கரண்ட்ல எப்படி? தண்ணி இது நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான டிடிசிபி அப்ரூவல் சைட். இது மொத்தமா ஒரு 4.5 ஏக்கர் நம்ம பண்ணிருக்கோம். மொத்தமா ஒரு 105 சைட் உள்ள ஒரு கேடட் கம்யூனிட்டி. இதுல டெவலப்மென்ட்னு பாத்தீங்கன்னா சைட்டை சுத்தி ரொம்ப ப்ராப்பரா நம்ம காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்கோம். ரோட் தெரியும். ஆமா, நம்ம ரோடு எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா 30 அடி 33 அடி தார் ரோடு கொடுத்திருக்கோம். பார்க் ஏரியா தனியா ஒதுக்கி குழந்தைங்க விளையாடுற மாதிரி எக்யூப்மெண்ட், வாக்கிங் ட்ராக், உள்ள ட்ரீஸ் எல்லாமே வச்சிருக்கோம். இது இல்லாம ஒரு டேங்க், ஒரு 40,000 லிட்டர்ல ஒரு கெபாசிட்டி டேங்க் ஒன் பண்ணி காமன் போர் பண்ணி டேங்க்ல இருந்து ஒரு சைட்டுக்கு கொண்டு பைப் லைன் கொடுத்திருக்கோம். இப்ப எல்லா பைப் லைன்லயும் தண்ணி வரும். இங்க பாருங்க, இங்க இருக்கு தண்ணி. உங்களுக்கு ஸ்ட்ரிங்காக டைரக்டாவே காமிச்சிடலாம். ஓகே, சோ இது தண்ணி வந்துட்டே தான் இருக்கு, நமக்கு பிரச்சனை கிடையாது. இது இல்லாம நம்ம மழை தண்ணி ஓடுறதுக்காக ட்ரைனேஜ் கான்கிரீட்ல பண்ணிருக்கோம். 3 ஜீப் லைன் முதற்கொண்டு லேஅவுட் குள்ள கொண்டு வந்தாச்சு. சோலார் ஸ்ட்ரீட் லைட் உள்ள கொடுத்திருக்கோம். ஆல்ரெடி இப்ப லேஅவுட் குள்ளே உள்ள 30 வீடுக்கு மேல ஆயிருச்சு. ஒரு 6 வீடு குடி இருக்காங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், ஏன்னா அப்படியே திருப்புங்களேன். இப்படி இங்க ஒரு வீடு ஆயி முடிச்சாச்சு, உள்ள வரல, அங்க எல்லாம் குடி இருக்கு. அந்த வீட்டுல குடி இருக்காங்க, பக்கத்து வீட்டுல குடி இருக்காங்க. ஓகே ஓகே ப்ரோ, இப்போ அம்யூனிட்டிஸ் இதெல்லாம் ஓகே. எனக்கு பஸ் எப்படி எந்த டைமிங்ல இந்த இடத்துல நான் வர முடியும்? கேரண்டிடா நம்ம காந்திபுரம் பஸ் ஸ்டாப்ல இருந்தே உங்களுக்கு டைமிங் பஸ் இருக்கு. கோயில்பாளையத்துல இருந்து வரலாம், பிளஸ் தென்னம்பாளையத்துல இருந்து வரலாம், அன்னூர்ல இருந்து வரலாம். எல்லா இடத்துலயும் நான் சொல்றேன், எல்லா லொகேஷன்ல இருந்துமே பஸ் கேரண்டியா நம்ம சைட்டுக்கு முன்னால வரும். பிளஸ் எல்லாமே டைமிங் பஸ் இருக்கு உங்களுக்கு. இது இந்த ஏரியா ஃபுல்லாவே எடுத்தீங்கன்னா பியூர் செம்மண் பூமி தான். சாயில் பாத்தீங்கன்னாலே தெரியும். அது மாதிரி வாட்டர் லெவல்ல இருந்து எல்லாமே ரொம்ப சூப்பராவே இருக்கும். ரொம்ப உப்பு தண்ணி அந்த மாதிரிலாம் இருக்காது, ரொம்ப சூப்பராவே இருக்கும் உங்களுக்கு. சோ பார்க் இத வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து நம்ம வாக்கிங் ஏரியா எல்லாமே செட் பண்ணிருக்கோம். எல்லாமே கொடுத்துருக்கோம், வாக்கிங் ஏரியா கொடுத்துருக்கோம், குழந்தைங்க மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாமே கொடுத்துருக்கோம். இப்போ இங்க இப்போ வீடெல்லாம் நிறைய வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இடம் இருக்குங்கிறதே பெரிய விஷயம். நம்ம கிட்ட இப்போ எவ்வளவு சைட்? ஒரு 50% சைட் அவைலபிள் இருக்கு. 50% சைட் அவைலபிள். சோ இந்த வீடியோ பாக்குறவங்க டக்குன்னு போய் அடிச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். அதாவது ஒரு ரோட்டுக்கு மேலேயே, அதாவது நீங்க ரோட்ல வரீங்கன்னா லெஃப்ட் எடுத்தீங்கன்னா இடம் அப்படி இருக்கு இந்த இடம். ஓகே ப்ரோ, இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோன்ஸ், அதாவது எல்லாத்தினாலையுமே எல்லா காசையும் கொடுத்து வாங்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சில பேர் சம்பளம் வாங்க மாட்டாங்க, கையில கேஷ் வச்சிருப்பாங்க. சில பேர் காய்கறி வியாபாரம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. சோ இப்போ இவங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தாராளமா பண்ணலாம். லோனுங்கிறது இப்போ ப்ராப்பரா ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்றாங்க, இல்ல ஒரு பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்றாங்க, அக்கவுண்ட் சேலரி ரிசீவ் ஆகுது, பிஎஃப் பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி இருந்தாலும் கேரண்டிடா லோன் ஈஸியா பண்ணலாம். ஆமா, ரொம்ப ஈஸியா எல்லா பேங்க்லயும் பண்ணலாம். இதே ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா வெறும் கேஷ் சேலரியா ரிசீவ் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேஷ் சேலரி இருக்கும், பிளஸ் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. அது எதுவுமே அக்கவுண்ட்ல ரிசீவ் ஆகாது. அப்படி இருந்தாலும் கேரண்டியா லோன் பண்ணிக்கலாம், பண்ணி கொடுத்தலாம். ஒரு மளிகை கடை வச்சிருப்பாங்க, காய்கறி சேல் பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த ஐடி இருக்காது, பிளஸ் அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் நல்லா இருக்கும். அக்கவுண்ட் டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா கேரண்டிடா தாராளமா லோன் பண்ணி கொடுக்க முடியும். சரி ப்ரோ, இப்போ வந்து லோன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறீங்க. கரண்ட், தண்ணி, பஸ், காலேஜ், ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், இதுக்கு மேல மனுஷனுக்கு எதுவுமே வேண்டாம், அத்தியாவசியம் அவ்வளவுதான். கண்டிப்பா எல்லாமே பண்ணி கொடுத்துறீங்க. இப்போ நான் ஒரு வீடு கட்டுறேன், ஓகே, எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? அதிகபட்சமா இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்றோம், ஒரு 2 BHK கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் பண்றோம்னா அதிகபட்சமா ஒரு 6 மந்த்ல நம்ம குடி வந்துடலாம், கேரண்டியா குடி வந்துடலாம். இப்போ வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்காக இந்த விஷயம் ப்ரோ. ஸோ எல்லாத்துக்குமே டவுட் இருக்கும், நம்ம ஒன்று சொல்லுவோம், இங்கே வந்து வேற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் டேட்டா கேட்டுறோம் ப்ரோ. ஒரு சென்ட் எவ்வளோ சொன்னீங்க? 6,90,000 மினிமம் எவ்வளோ சென்ட்? 1.5 சென்ட்ல இருந்து அவைலபிள் இருக்கு. இதுக்கு இஎம்ஐ கட்டினா எவ்வளோ? இஎம்ஐ இதுக்கு நம்ம இன்ஷியலா ஒரு 2-2.5 லட்ச ரூபா அதிகபட்சமா கையில இருந்து கொடுக்க முடியும் அப்படின்னா மாசம் இஎம்ஐ ஒரு 7 ரூபாய்க்குள்ள வரும். 7 ரூபாய்க்குள்ள. 7 ரூபாய்க்குள்ள. எனக்கு 2.25 சென்ட்ல இடம் வேணும். 2.25 சென்ட் இடம் போறோம், அதுவும் 2 ரூபா to 3 ரூபா இன்ஷியல் பேமெண்ட் கையில இருந்து கொடுக்குறோம்னா அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 ரூபா to 13 ரூபாய் இஎம்ஐ கட்டிடலாம். ஒரு 19 லட்ச ரூபாய்க்கு 1 BHK வீடு சொன்னீங்க, அது என்ன மேட்டர் வரும்? அது அதிகபட்சமா இஎம்ஐ சேம் ஒரு 13 ரூபாய்க்குள்ள. 13 ரூபாய்க்குள்ள. சோ நீங்க இடம் 2.25 இடம் வாங்கினாலும் சரி, ஒரு 1 BHK வீடு கட்டினாலும் சரி, ஒரு 12 ரூபா 13 ரூபா. 12 ரூபா. எனக்கு ஒரு 2 BHK ஒரு 32 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு 2.25 சென்ட் இடத்துல வீடு பண்றோம் அப்படின்னா அதிகபட்சமா நம்ம இன்ஷியல் ஒரு 2 to 3 லட்ச ரூபாய்க்குள்ள கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதிகபட்சமான இஎம்ஐ 25 ரூபா to 26 ரூபா தான் வரும். இல்ல, எனக்கு ஒரு 3 BHK லக்ஸூரியா வேணும். 3 BHK நல்லா கீழே ஒரு பெரிய பெட்ரூம், ஹால், கிச்சன் பிளஸ் டைனிங், மேல 2 பெட்ரூம், உள்ள இன்னும் ஸ்டேர்கேஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்ல தான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனா வெளியே கார்டன் ஏரியா, பார்க்கிங் ஏரியா எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஒரு 2.25 சென்ட்ல கீழே மேலே நம்ம பண்ணும்போது ஒரு 43 ரூபா to 44 லட்ச ரூபாய்க்குள்ள வரும். அதுல இன்ஷியல் பேமெண்ட் நம்ம ஒரு 3 lakhs கொடுக்குறோம்னா அதிகபட்சமா இஎம்ஐ ஒரு 32 ரூபா to 33 ரூபா. 33 ரூபா. சோ கிட்டத்தட்ட எல்லாமே இந்த லாக்ஸோட 1000ல தான் எல்லாமே வந்து நம்ம இன்ஷியல் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தா இஎம்ஐ கொஞ்சம் கம்மியா. ஓகே, இப்போ இந்த வீடு கட்டுறீங்களா ப்ரோ? இது ஏன் ஸ்டைல்ல கட்டலாமா இல்ல நீங்க கொடுக்க சிலத கட்டி? ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைஸ்டு, கிளையண்டோட ப்ரிஃபரன்ஸ் தான். அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும், டைல்ஸ் எந்த மாதிரி வேணும், பெயிண்டிங் எந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி A to Z எல்லாமே அவங்களோட பண்ணி கொடுத்துறீங்க. ஆனா உங்க சைடுல இருந்து ஹெல்ப்
ஹெல்ப்னா என்ன, அந்த பிளான் அப்ரூவல் மத்த எல்லாத்தையும் நீங்களே எல்லாமே இபி லைன்ல இருந்து உள்ள நிலத்தடி கனெக்ஷன் இருந்து நம்ம சைடு எல்லாம் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். ஒரு இபி லைன் வரணும்னா உள்ள இபி போல் கொண்டு வரணும், ஆல்ரெடி உள்ள எல்லாமே ப்ராப்பரா கொண்டு வந்துட்டோம். நல்ல தண்ணி கனெக்ஷன் உள்ள லேவுட்குள்ள வரணும், ஆல்ரெடி நம்ம பைப் லைன் எல்லாமே கொடுத்து வச்சிருக்கோம். வீடு கட்டி அவங்க ஹவுஸ் டாக்ஸ் மட்டும் பண்ணா தாராளமா எடுத்து பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, இப்போ வீடு கட்டுறதெல்லாம் ஓகே ப்ரோ. இப்போ காம்பவுண்ட் எடுக்கணும், எனக்கு நிறைய வேலை இருக்கு. இங்க எல்லாம் per square feetன்ற மேட்டர் தான் இங்க எல்லாமே போயிட்டு இருக்கு. per square feet எவ்வளவு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சதுரடி 1950 ரூபாய்க்கு பண்றோம். 2600 ரூபாய் போயிட்டு இருக்கு போங்கலாம். 2300 2400 மினிமமா நீங்க கோயம்புத்தூர்ல எந்த ஏரியால கேட்டீங்கன்னா மினிமமா 2300 ரூபாய்க்கு மேல தான். அதுவும் அவங்க ஆலோ பிளாக் யூஸ் பண்றாங்களா சாலிட் பிளாக் யூஸ் பண்றாங்களா பொறுத்து நம்ம ப்ராப்பரான செங்கல் ரெட் பிரிக்ஸ் தான் யூஸ் பண்றோம். ரெட் பிரிக்ஸ் யூஸ் பண்றோம். கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க டைரக்டாவே பார்க்கலாம். டைரக்ட் ஸ்டாண்ட்ல பண்ற அந்த கல்ல அந்த மாதிரிலாம் இல்ல, அந்த ரெட் பிரிக்ஸ் தான் செங்கல் யூஸ் பண்ணி பில்லர் போட்டு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பண்றோம்னா நாளைக்கு கேரேஜ் ஃபியூச்சர்ல மேல 2 ஃப்ளோர் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராப்பரா தான் பண்ணி கொடுக்கிறோம். 1950 ரூபாய்க்கு per square feet ஆமாங்க நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்க்ளூட் சம்பு, செப்டி டேங்க், தண்ணி தொட்டி, செப்டி டேங்க், மேல சின்டெக்ஸ் மாதிரி கொண்டு இதே காஸ்ட்ல. ஓகே ப்ரோ, அதாவது நான் பார்த்த நிறைய சைட்ஸ்ல இது கொஞ்சம் புதுமையா இருக்கு. ஏன்னா மெயின் ரோட்ல இந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது யாருமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஸோ முக்கியமா வந்து இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது என்ன ப்ரோ, ஐடில வேலை செய்யறவங்களுக்கு ரொம்ப பிளஸான இடம் நினைக்கிறேன். ஆமாங்க, ஏன்னா சரவணம்பட்டி அதிகபட்சமா ஒரு 10-15 நிமிஷம் இல்ல ஒரு 20 நிமிஷம் அதிகபட்சம். நீங்க சரவணம்பட்டியில இருந்து வரீங்கன்னா 20 நிமிஷம் கேபிள் அவங்களுக்கே வரும். ஆமா, கேரண்டியா வரும். பிளஸ் டிஸ்டன்ஸ் வைஸும் 20 நிமிஷம் டிராவல் டைம் தான். ஓகே, நீங்க அதே சரவணம்பட்டியோ காலப்பட்டியோ அந்த சரௌண்டிங் நீங்க எங்க எடுத்தீங்கன்னாலும் லேண்ட் காஸ்ட் மினிமமா ஒரு 17 ரூபா டு 20 ரூபாக்குள்ள வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 20 ரூபா டச் ஆயிருச்சு. 20 ரூபாய். ஆமா, நீங்க சரவணம்பட்டி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா சரவணம்பட்டில இருந்து 3-4 கிலோமீட்டர் தள்ளினா கூட 15 லட்சம் ரூபாய் கம்மியா எங்கேயும் சைட் கிடையாது. நரசிம்மநாயக்கம்பாளையம் ப்ரோ, அங்கே 12 லட்சம் ரூபாய் 13 லட்சம் ரூபாய் போயிட்டு இங்க 19 லட்சம் ரூபாய்க்கு வீடோட அங்க ஒரு சென்ட் வாங்குற காஸ்ட்ல இங்க சிங்கிள் பெட்ரூம் வீடோட கொடுத்தாங்க. இப்போ வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இங்க இஎம்ஐ பே பண்ணி நம்ம சொந்த வீட்டுக்கு வந்துடலாம். ஓகே, சோ இப்போ இங்க சுத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு ப்ரோ? ஒரு பெரிய பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிளஸ் நம்மளுக்கு கொடிஷியோல இண்டஸ்ட்ரியல் பார்க் இதுல தான் இருக்கு. அதுல ஏகப்பட்ட கம்பெனிஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்ன கேபிஆர் இருக்கு, காலேஜ் அந்த மாதிரி எல்லாமே ஐடி பார்க் இருந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. நீங்க சென்னையை கம்பேர் பண்ண போது கோயம்புத்தூர்ல இப்ப ஏகப்பட்ட இடத்துல ஐடி பார்க் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அன்னூர்ல கொண்டு வந்துட்டு இருக்காங்க, சோமனூர்ல வந்திருக்கு. அடுத்தது எல்என்டி பைபாஸ்ல 2 ஐடி பார்க் ஓபன் பண்ணிருக்காங்க. எல்என்டியோட லார்ஜஸ்ட் ஐடி பார்க், கோயம்புத்தூரோட லார்ஜஸ்ட் ஐடி பார்க் எல்என்டி சிக்னல்ட்ட நம்ம பொள்ளாச்சி ரோடு ஜங்ஷன்ல ஒன்னு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ரீசன்னா ஏரியா அந்த அளவுக்கு டெவலப் ஆகுது. பிளஸ் உள்ள ஒர்க்கர்ஸ் வைஸ் ஏரியாவோட அமைப்பும் நல்ல வேரியேஷன் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஐடி பார்க் உள்ள கொண்டு வராங்க. அப்படி இருக்கும்போது அந்த சிட்டிக்குள்ளே இருந்து பார்க்கும்போது ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு நல்ல இயற்கை. அதே மாதிரி ஆன் ரோடு ப்ராஜெக்ட் உங்களுக்கு செம்மண் பூமி மெயின்லேயே இருக்கு. நம்ம தொண்ணூறு எல்லாமே நியரஸ்ட் கிடைக்கும். ஒரு மளிகை கடையில இருந்து அவங்க ஃபேமிலி சிச்சுவேஷன்ல என்ன நீட் இருக்கோ, ஹாஸ்பிட்டலோ ஸ்கூலோ ஒர்க்கோ அந்த மாதிரி எல்லாமே நியரஸ்ட் இருக்கும். எல்லாமே நியரஸ்ட். அதாவது நீங்க வீடு வந்து வாங்கிட்டீங்கன்னா போதும், மற்ற எல்லாம் இங்கேயே உங்களுக்கு மளிகை கடை எல்லாம் டக்குனு ஒரு முன்னாடி போனேன். ஏன்னா முன்னாடி ஹோட்டல், பேக்கரி நிறைய பார்த்தா. பெட்ரோல் பங்க் இங்கே, பெட்ரோல் பங்க் இங்கே இருக்கு. ஓகே ப்ரோ, இதெல்லாம் சூப்பர் ப்ரோ. மிஸ்டர் கேமராமேன் சேனலை பார்த்து உங்களை நோக்கி படையெடுப்பாங்க. கண்டிப்பா வருவாங்க. எனக்கு தேவை என்னன்னா, இப்போ உனக்கு ரெஸ்பான்ஸ் எனக்கு கொடுத்தீங்களே அதே ரெஸ்பான்ஸ் கூட பயங்கரமான ரெஸ்பான்ஸ் அவங்களுக்கு கொடுத்துடணும். கேரண்டி. ஏன்னா வீடு வாங்குறதுங்கிறது எல்லாத்தோட கனவு. கண்டிப்பா அது உங்க மூலியமா நிறைவேற ரொம்ப ஹாப்பி எனக்கு. ஸோ அதை நீங்க ப்ராப்பரா அதாவது உங்ககிட்ட ஒரு ரூபா கொடுக்குறாங்கன்னா 1 ரூபா கொடுக்கறதுல இருந்து சாவி நீங்க கொடுக்குறது நீங்க வந்து எங்களோட பொறுப்பு. கேரண்டியா குவாலிட்டியா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ்டு பிளானிங்ல சொன்ன டேட்ல பண்ணி கொடுத்துடலாம். 100%. ஓகே ப்ரோ, வருவாங்க. வேற லெவல்ல பண்ணுங்க. ஏன்னா உங்க ட்ரீம் நிறைவேறதுக்கான இடம் இதுதான் அப்படிங்கறது ஃபிக்ஸ் பண்ணிட்டு கீழே நம்பரை கனெக்ட் பண்ணுங்க. இங்க கால் பண்ணிட்டு நீங்க எப்ப வேணா வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். தாராளமா சாட்டர்டே சண்டே எல்லாமே நம்ம ஒர்க்கிங் தான். கேரண்டியா விசிட் பண்ணி 7 டேஸ் வீக்லி 7 டேஸ் எப்ப வேணா விசிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க மறக்காம கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு லோட்டஸ் டவுன் விசிட் பண்ணி பாருங்க. லோட்டஸ் டவுனுங்க விசிட் பண்ணி பாருங்க. ஸோ இல்ல உங்க சொந்தக்காரங்க யாராவது வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, இவர் நம்பரை ஷேர் பண்ணி விடுங்க. தாராளமா பர்ஃபெக்டா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட் பிளேஸ்னே சொல்லலாம். இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட், ரொம்ப சூப்பரான ஏரியா. இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய ஆயிடுச்சு. உள்ள 30 வீடுக்கு மேல கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்க போது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்றதோ அவங்க தாராளமா நேர்லயே வந்து விசிட் பண்ணி கண்டிப்பா. ஓகே ப்ரோ, வருவாங்க, சிறப்பாக அமைச்சிருவோம். நன்றி ப்ரோ, தேங்க்யூ.